ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக் கட்சியும் வந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து விரும்புகிறார். அதிமுகவை நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டால், கூட்டணியில் சேர்த்துக் கொண்டால் எங்களுடைய முடிவை பரிசீலனை செய்வோம். பொது உடைமை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது மிக மிக தெளிவானது. அண்ணன் திருமாதான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறார். அதாவது அமைச்சர் பதவி கொடுத்து எல்லோரையும் சரிகட்டி விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லைன்னா திடீரென பேசி முடிக்கப்பட்ட செய்திக்கு இப்ப புதிதாக ஒரு வாயில் திறக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கண்டிப்பாக இதற்கு பின்னால் ஒரு திட்டம் இருக்கிறது. ரொம்ப நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. தி ஹிந்துன்னு தான் நான் பாக்குறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்ரான் கானுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் பாருங்க, தளபதினு ஒருத்தர் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி வெயிலிலும் மழையிலும் அலைந்து அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல எல்லாரும் இந்த மாதிரி செயல்படுறதுக்கு முன் வரணும்னு அவர் தேர்தல் பரப்புரைக்கு வெளியிலேயே வரலன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்றா தெரியும். தெரியாதவர்கள் கூட சேர்ந்து கொடுக்குற அளவுக்கு இந்த பொய்கள் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவருடைய சர்டிபிகேட்ஸும் ஃபேக்கான ஒரு சர்டிபிகேட். 8வது படிச்சிருக்கேன்னா 8வது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போலாமே. படிக்காத ஒருவர் போலி சான்றிதழை காட்டியவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காருன்னா அவர் என்ன இங்க போதிக்க போறாரு? ஏன் இந்த பொய்? நான் ரொம்ப வறுமை நிலையில இருக்கேன், எனக்கு வீடு இல்லைன்றாரு. ஆனா அவர் குறிப்பிட்டிருக்கிற அட்ரஸ் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் தங்கி இருக்கிற பகுதி. அங்க வாடகையே 60,000 70,000. டாக்டர் பிரபு போய் என்ன பண்ணுவாருன்னா கழிப்பறைகளை ஆய்வு செய்வாரு. அங்க பின்னாயில் போடுவாரு, அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பாட்டு போடுவாங்க, அதை வீடியோ எடிட் பண்ணுவாங்க. இப்ப அமைச்சரான பிறகு போயிட்டு மூக்க பொத்திட்டு இருக்கிறாரு. முழுக்க ஒரு விளம்பர வெறியோடு இயங்குகிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கு. அதன் மூலமாக ஒரு கிரெடிட்டை பெறுகிற அரசாகத்தான் இருக்குமே தவிர இது மக்களுக்கான அரசாக எப்படி இருக்கும்? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது அமைச்சரவையில் திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக் கட்சியும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும், இடம்பெற வேண்டும்னு முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? நேற்றைக்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னா, அதிமுகவை நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டால், கூட்டணியில் சேர்த்துக் கொண்டால் எங்களுடைய முடிவை பரிசீலனை செய்வோம். பொது உடைமை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது மிக மிக தெளிவானது. அண்ணன் திருமாதான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறாரே தவிர பொது உடைமை இயக்கத்தில் அந்த தடுமாற்றம் இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஒரு அரசை கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய கை இங்கே விடக்கூடாது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சித்து விளையாட்டிலே ஈடுபட்டு விடக்கூடாது. எனவே ஒரு அரசு அமைவதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று தெளிவாக முடிவெடுத்து அந்த முடிவுக்கு ஏற்ப அவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று இவர்கள் அழைப்பு விடுத்ததும் சரி, அவர்கள் நாங்கள் அதை ஏற்கவில்லை என்று சொன்னதும் சரி. இப்போ திடீரென புதிய பாசம் என்ன பொதுவுடைமை இயக்கத்தின் மீது? நீங்க என்ன விரும்புறீங்க அப்படின்னு என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ அதாவது அமைச்சர் பதவி கொடுத்து எல்லோரையும் சரிகட்டி விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு கடிவாளத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போடுகிறார்கள். அந்த கடிவாளம் போடுவதை விஜயினுடைய தரப்பு விரும்பல, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா திடீரென பேசி முடிக்கப்பட்ட செய்திக்கு இப்ப புதிதாக ஒரு வாயில் திறக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் இப்போ திடீர்னு புதுசா ஒரு வாயில திறக்கிறாங்க? கண்டிப்பாக இதற்கு பின்னால் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்பது பொதுவுடைமை இயக்கத்தை தன்னுடைய வலையில் சிக்க வைத்து பொதுவுடைமை இயக்கத்தினுடைய வாயை அடைப்பதற்கான வேலையை செய்யறாங்க. அண்ணன் திருமாவுக்கு ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கு. அவர் போறதா வேண்டாமா, போனா சரியா இருக்குமா, இல்ல காங்கிரஸ் மாதிரி நம்மளும் வீக் ஆயிடுவோமா, அப்படிலாம் நிறைய யோசிக்கிறாரு. அதனாலதான் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை எல்லாம் ஊடகங்களின் முன்பாக தந்து அவர் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே போறாருன்னு நான் பாக்குறேன். அண்ணனை விமர்சிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனாலும் அண்ணன் விமர்சனத்துக்கு உள்ளாகி விட்டாரே என்கிற வருத்தமும் எனக்கு மேலோங்கி இருக்கு. அப்போ பொதுவுடைமை இயக்கத்தினுடைய வாயை அடைப்பதற்கு, பொதுவுடைமை இயக்கத்தை தங்களுடைய வலையில் கொண்டு வருவதற்கு ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒருபோதும் பொதுவுடைமை இயக்கத்தை விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதிகாரத்தை காட்டியெல்லாம் பொதுவுடைமை இயக்க தோழர்களை வளைத்து விட முடியும் என்று தப்பு கணக்கு போடுவாரையானால் ஆதவ அர்ஜுனாவினுடைய தப்பு கணக்கு ஒரு காலமும் நிறைவேறாது என்றேதான் நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இதை தொடர்ந்து நேற்று ஒரு விஷயம் செய்தியாக மாறி இருந்தது. அதாவது முதலமைச்சர் அறையில் ஒரு செல்ஃபி வீடியோ, ஒரு நபர் செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது முழுக்க அந்த வீடியோவில் வெளியே தெரிய வருது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களையும் பல சேனல்லையும் வெளியாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உள்ளாக்கியிருக்கு. அதாவது முதலமைச்சர் அறையில் எப்படி செல்ஃபி வீடியோ எடுக்கலாம், இந்த வீடியோ எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
இல்ல, முதலமைச்சரை சந்திப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அலுவல் பொருட்டு சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு. எல்லாரும் போற வரவங்க எல்லாம் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியுமா? கண்டிப்பா சந்திக்க முடியாது. ஏதோ ஒரு தேவை இருப்பவர்கள், அதிமுக்கியமாக அதை முதலமைச்சரிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அவ்வளவுதானே. அப்ப அந்த சந்திப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு. அந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற நேரம். 1000 பணிகள் அவருடைய மேசையில் காத்திருக்கு. அவரை சந்திப்பதற்கு ஆயிரக்கணக்கான இப்ப தொழில்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு பார்த்த அப்போலோவினுடைய உரிமையாளர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய அதிபர்கள் போய் சந்திக்கிறாங்க. இப்ப புதிய புதிய திட்டங்களை, வியூகங்களை வகுப்பதற்கு முதலமைச்சர் தயாராகி கொண்டிருக்கிறார். அங்க போய் சந்திச்சு முதலமைச்சர் அறையில என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து செல்ஃபி மாதிரி கேமராவை வச்சு வீடியோ எடுத்து போடுறது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும்? இது ரொம்ப தவறு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, எடுத்தவர் விட்டுருங்க. அவர் ஒரு ஆர்வ கோளாறுல எடுக்கிறாரு. இத முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார்? அங்கதானே உட்கார்ந்திருக்காரு. கேமரா தூக்கி கையில இப்படி வச்சு சுத்துறதெல்லாம் பார்க்க மாட்டாரா முதலமைச்சர்? விஜய்க்கு தெரியாதா? அதை ஏன் தடுத்து நிறுத்தல விஜய்? அப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இதன் மூலமாக உங்களுக்கு விளம்பரம் கிடைக்குதுன்னா, அந்த விளம்பரம் நமக்கு சரியாதான் இருக்கும். அந்த விளம்பரத்தை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? இது தவறான அணுகுமுறை. அப்ப இதே மாதிரியே நடந்துட்டே இருந்ததுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விளம்பர வெறியோடு இயங்குகிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்குமே தவிர, இந்த அரசு எல்லாவற்றையும் சமூக வலைதளத்தினுடைய பார்வைக்கு கொண்டு சேர்த்து, அதன் மூலமாக ஒரு கிரெடிட்ட பெறுகிற அரசாகத்தான் இருக்குமே தவிர, இது மக்களுக்கான அரசாக எப்படி இருக்கும்? இது என்ன ஒரு விளம்பர வெறின்னு கேட்கிறேன். நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டதற்கு பிறகு இந்த வெறி, விளம்பர வெறி அடங்கவே இல்லையே. இன்னமும் அப்படியே வெளிப்படுகிறதே என்று சொன்னால், அது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வு. முதலமைச்சர் இதை கண்டிக்காமல் விட்டது, அதை சமூக வலைதளங்களில் பரப்பியது, இது எல்லாமே ஒரு தவறான முன்னுதாரணமாகவே போய்விட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இது தொடர்ந்து வந்து அதாவது தாவேக்கானுடைய அமைச்சர்களுடைய கல்வி தகுதி குறித்தும் பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. பிபிஏ படித்தவங்க வந்து எம்பிஏன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. டாக்டர் படிக்காதவங்க டாக்டர் படித்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. டாக்டரேட் செய்யாதவங்களும் டாக்டரேட் பண்ணதாகவும் விளம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவருடைய ஒரு சர்டிஃபிகேட்ஸும் ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே அது ஒரு தவறான தகவல்கள் தான். நீங்க அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு கல்வி தகுதி என்பது தேவையில்லை. அப்படி இருக்கிற போது ஏன் பொய்யான தகவல்களை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யணும்? அதுல என்ன பெருமை இருக்கு? இயல்பாக 8வது படிச்சிருக்கேன்னா 8வது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போலாமே. ஏன் 8வது படித்தவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்கள் தேர்வு செய்ய மாட்டார்களா? படிப்பு என்பது என்ன தகுதி அரசியலுக்கு? உங்களுடைய அனுபவம், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை, நீங்கள் தாங்கி இருக்கிற சித்தாந்தம், நீங்கள் பேசுகிற கொள்கை, இவைதானே தகுதி. அதை சொல்லி நீங்கள் வாக்கு சேகரித்து விட்டு போகலாமே. வெளிப்படையாக பிரமாண பத்திரத்தை நீங்க பிரமாண பத்திரம் முதல்ல தாக்கல் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அதன் மூலமாக உங்களுடைய நிலை என்ன? நீங்க என்னவாக இருக்கீங்க? நீங்க என்ன பின்புலம் இருக்கீங்க? இதை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்றீங்க. உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்றீங்க. இதுதானே செய்தி. அப்ப அதுவே நீங்க பொய்யா இருக்கீங்க, உங்களுடைய பிம்பத்தை பொய்யாக காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் எப்படி உண்மையாக இருக்க போகிறீர்கள் என்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. ரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொள்றாங்க இல்லையா? இந்த நாட்டு மக்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற ஷரத்துகள் எல்லாம் சொல்லிதானே நீங்க வந்து ரகசிய காப்பு பிரமாணங்கள்லாம் செய்து கொள்றீங்க பதவியேற்பு. அப்போ அதை மீறி ஒரு செயலை நீங்கள் முன்னும் பின்னுமாக செய்கிறீர்கள் என்கிற போது இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்னு நான் கேட்கிறேன். இப்ப இந்த டாக்டரேட் போடுறது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சு. நிறைய டாக்டரேட், இந்த போலி யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் போலி நிறுவனங்கள் அதெல்லாம் உருவாகி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 4க்கு 4 அறையில ஒரு பின்னாடி பேக்ட்ராப் ஒண்ணு வச்சுக்கிட்டு, நான் இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்றதும், அதை வந்து போட்டோ எடுத்து போடுறதும், அதை சமூக வலைதளங்களை பரப்புறதும், இது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒன்றாக மாறி போயிருக்கு. இந்த மாதிரி டாக்டரேட் வாங்கிட்டு வந்துட்டு கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. நம்ம மக்கள் பல பேருக்கு டாக்டர்னா என்ன புரியும்னா, ஊசி போடுற டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர்னு தான் புரியும். இது வந்து கௌரவ டாக்டர் பட்டம்னே பல பேருக்கு புரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதை கடந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இது கௌரவ டாக்டர் பட்டம் கூட அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் வாங்குறது இல்லை. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறையில் இருக்கும்போது, அமைச்சர் போன்றவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த மாதிரியான பொய்யான சான்றிதழ்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதை உண்மையிலேயே விஜய் வந்து நேரடியாக தலையிட்டு இது என்னன்னு தீர்க்கணும். ஏன்னா அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்துருச்சு.
கடந்த காலத்துல வந்து ஸ்மிருதி இரானி மீது இத்தகைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. போலியான சான்றிதழ்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க வேலைக்கு போற நிறுவனங்கள்ல எம்பிஏ படிச்சிருந்தா தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூட ஒரு பொய் சொன்னீங்க. வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக பொய் சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல கூட நியாயம் இல்லைன்னாலும் ஒரு அடிப்படையா ஏதோ சொல்வதற்கு ஒரு ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்கு முயலலாம். நீங்க எம்பிஏ படிச்சாதான் வேலைன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் குடும்பத்துல ரொம்ப வறுமை. அதனால நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க கல்வி தகுதி என்பதே தேவையில்லாத ஒன்று. நீங்க 8வது படித்தவர் எம்எல்ஏ ஆக முடியாதா? ஸ்கூலுக்கே போகாதவர் அமைச்சர் ஆக முடியாதா? முடியும்ல. அப்ப எதுக்கு இங்க பொய் சொல்லணும்? அந்த பொய்யினுடைய பின்னணி என்ன? அதன் மூலமாக நீங்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன? அப்போ படிக்காத ஒருவர் போலி சான்றிதழை காட்டியவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காருன்னா, அவர் என்ன இங்க போதிக்க போறாரு? அவர் எப்படி இங்க அரச வழிநடத்த போறாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயமாக மாறி இருக்கிறது. இது விஜய் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து வந்து சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதாவது அமைச்சர் தென்றல் குமார் அவர்களுடைய வீடியோ. அவர் வந்து அரசு பேருந்தில் மட்டும்தான் வந்து பயணிக்கிறாரு. அவருக்கு சொந்தமாக வந்து கார் இல்லை. இதை தொடர்ந்து அவர் செருப்பு இல்லாமல் தான் வந்து அன்னைக்கு அசம்பிளிக்கும் வந்து வந்துட்டு இருந்தார். இந்த ரீல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ரீலாகவே மாறிட்டு இருந்தது. ஆனால் அவருடைய சொத்து வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி வந்து சொத்து அவருக்கு இருக்குது. இவ்வளோ சொத்து இருந்தும் கார் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு விளம்பர வெறி இந்த தாவேகாவினரை துரத்தி கொண்டே இருக்கு. அதாவது அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு திருமண விழாவுல தஞ்சாவூர்ல பேசுகிற போது சொன்னார். இன்ஸ்டா மூலமாக சமூக வலைதளத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். ஆனாலும் அந்த இன்ஸ்டால கூட நீங்க உண்மையை சொல்லி, உண்மையாகவே செய்திகளை பேசி, கொள்கையை சொல்லி வந்திருந்தீங்கன்னா, அதுல வந்து யாரும் உங்கள கிரிட்டிசைஸ் பண்ண போறதில்ல. இப்ப நான் தொடர்ச்சியாக ஒரு 6 ஆண்டு காலமாக ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுற கிளிப்பிங்ஸ்ல நான் பேசி இருக்கிற கொள்கை, நான் பேசி இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து போட்டு நாளைக்கு நான் தேர்தல்ல நிக்கும்போது வாக்கு சேகரிக்கிறதுல தப்பில்ல. திட்டமிட்டு உதாரணமா சொல்லணும்னா, அந்த பிரபுன்னு ஒரு மந்திரி புதுசா இப்ப வந்திருக்காரு கனிம வளத்துறைக்கு. காரைக்குடியில வெற்றி பெற்றவரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடியே கேமராவோட தான் எல்லா பக்கமுமே போய்கிட்டு இருப்பாரு. ரீல்ஸ் வெறின்னா அப்படிப்பட்ட ஒரு ரீல்ஸ் வெறி அவரு. டாக்டர் பிரபு அவர்கள். ஆமா. டாக்டர் பிரபு போய் என்ன பண்ணுவாருன்னா, கழிப்பறைகள ஆய்வு செய்வாரு. ஆய்வு செஞ்சுட்டு அங்க பெனாயில் போடுவாரு. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பாட்டு போடுவாங்க. அத வீடியோ எடிட் பண்ணுவாங்க. இப்ப அமைச்சரான பிறகு போயிட்டு மூக்க பொத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி போகும்போது மூக்க பொத்திக்கல. ஏன்னா, உங்களுக்கு முன்னாடி கேமரா வந்துச்சு. இப்போ கேமரா பின்னாடி வந்தோனே நீங்க மூக்க பொத்திக்கிட்டு நிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து கிரிட்டிசைஸ் சமூக வலைதளத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, ஒருத்தர் வந்து ரூ. 3,00,00,000 ரூ. 4,00,00,000 சொத்து வச்சிருக்காரு. ஆட்டோ டிரைவர்ன்னு சொல்லி ஒருத்தர காட்டுனாங்க. அவர் ஆட்டோ ஆமாம் சார். ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எந்த விதமான பெரிய பின்புலமும் கிடையாது. பாருங்க அவரு சட்டமன்ற உறுப்பினர். பார்த்தா அவர் வந்து ரூ. 29,00,000 30,00,000 மதிப்புள்ள ஒரு கார் வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு சாமானியன் ரூ. 30,00,000 மதிப்புள்ள கார் வச்சிருப்பான். எனக்கே கார் கிடையாது. நான் ஒண்ணும் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. எனக்கு கார் கிடையாது. என்னால அந்த ரூ. 30,00,000 கார வாங்க முடியாது. சொந்தமா ஒரு கார் கூட உண்மையிலேயே இல்லாமல் தான் நான் இருக்கேன். அப்ப நீங்க வந்து இத எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த பொய்? எதற்காக இந்த ஒரு நான் வந்து ஏழ்மையாவே இருக்கேன். நான் ரொம்ப வறுமை நிலையில இருக்கேன். இப்ப ராஜ்மோகனே அந்த சிக்கல்ல இருக்காரு. எனக்கு வந்து வீடு இல்லன்றாரு. ஆனா அவர் குறிப்பிட்டிருக்கிற அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் தங்கி இருக்கிற பகுதி. அங்க வாடகையே 60,000 70,000 போன்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நீங்க எப்படி எளிய பின்னணியில இருக்கிறேன்னு சொல்றீங்க? நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க? அவரே தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எனக்கு வந்து சொந்தமா வீடு வாங்கியிருக்கேன் நானு. வாங்க நம்ம ஹோம் டூர் போலாம் அப்படின்னு அவர் மனைவியோட சேர்ந்து. நான் என்ன சொல்றேன்னா, சொத்து உங்களுடைய உழைப்பில் வந்ததாக கூடவே இருக்கட்டும். தப்பு இல்ல. நீங்கலாம் இப்பதான் அரசியலுக்கு வரீங்க. இதற்கு முன்பு உங்களுக்கென்று ஒவ்வொரு பணி இருந்திருக்கும். அந்த பணியில் ஈட்டிய வருவாயில் நீங்க சொத்து வாங்கியிருக்கீங்க. இப்ப ஏன் இந்த ஏழ வேஷம்னு கேட்கிறேன். மக்கள் என்ன கேட்கறாங்க? மக்களுக்கு என்ன புரியாதா? நீங்கலாம் ஏழைகளாக இருந்தா தான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வருமா? அது என்ன மாதிரியான ஒரு தவறான சிந்தனை? யாரை ஏமாற்றுகிற வேலை? அப்போ திட்டமிட்டு இவர்கள் எல்லாரும் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆட்சியில ஆஹா ஓஹோன்னு இப்படியான திட்டங்கள் எல்லாம் வந்திருக்குன்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறது. இன்னொரு பக்கம் இது வந்து எல்லோரும் எளிய மக்களாகவே இருந்து அதிகாரத்தை நோக்கி வந்திருக்காங்க. எல்லோரும் எளிமையானவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லை. எல்லாருக்கும் 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு.
எல்லாருக்கும் சொந்தமாக நிறுவனங்கள் இருக்கு, சொந்தமாக கார் வச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய பின்னணியோடு இருக்கிறாங்க, சென்னை சிட்டிக்குள்ள கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வீடு வச்சிருக்கிறாங்க, சொத்துக்கள் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கிற போது, இன்னொரு பக்கத்துல நீங்க திட்டமிட்டு அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள்னு பரப்புறதெல்லாம் மக்கள் இடத்துல அம்பலப்பட்டு போகுது என்றுதான் நான் பாக்குறேன். இப்போ இந்த செய்திகள் எல்லாம் இப்ப ராஜ்மோகன் கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்ற செய்தி, இதுக்கு முன்பு அவர் போட்டிருக்கிற வீடியோ மூலமாக அம்பலப்பட்டுருச்சுல்ல. அப்ப நாட்டு மக்கள் இடத்துல நீங்க அம்பலப்படுகிற போது உங்களுடைய மதிப்பு குறையாதா? மக்கள் நீங்க ஏழையா இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போடல, ஒரு மாற்றம் தேவைன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க எளிமையான பின்னணியில இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போடல. இந்த 2 அரசுகளை தாண்டி ஒரு அரசு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நீங்க உணரணும். அதை உணராம ஏழை என்கிற வேஷத்தை போட்டுக் கொள்வதும், நாங்க காலில் செருப்பு கூட நடந்து இதே மாதிரிதான் எம்.ஆர். காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு பாஜகவுல. அவர் தோத்து போயிட்டாரு இப்ப தேர்தல். காலில் செருப்பு போடாம நடந்தவர் தான். காலில் செருப்பு போடாம நடந்தவரன்னு வீடியோ போட்டவர் தான். இப்ப அவர் என்ன ஆனாரு? இப்ப மக்கள் காலில் செருப்பு போடாம வந்தா ஜெயிக்க வச்சிருவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் தந்தால் நிலை பெறுவீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் இதே நிலைமை ஒரு நாள் வந்துடும். இதெல்லாம் ரொம்ப காலம் நீடிக்காது. சார், அதாவது இப்போ இந்த ஹிந்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்த அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது தாவேகா தரப்புல இருந்தும் ஃபேக் நரேட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்குன்னு ஒரு விஷயம். ஹிந்துல இருந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, போலி பிம்பங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற எல்லா அரசுகளும் எப்படி வீழ்ந்திருக்கின்றன, அது எப்படி நடந்திருக்கின்றன என்பதை நிகழ்காலத்தில் மோடியினுடைய அரசை கொண்டு நாம பார்க்கிறோம். 2014 எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. இதே போன்ற போலி பிம்பங்களை காட்டித்தான் மோடிக்கு தேர்தல் பரப்புரையே செய்தார்கள். குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் பேருந்து நிலையம் என்று ஒரு அடையாளப்படுத்தினார்கள். அது தாய்லாந்தில் இருக்கிற பேருந்து நிலையம். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய செம்பவாங் ஷிப்யார்டை காட்டி இதுதான் குஜராத்தில் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்ற கப்பல் கட்டுமான நிறுவனம், இது குஜராத் அரசினுடைய வழிகாட்டுதலோடு நடந்திருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போதே ஓரளவுக்கு தென்னிந்தியாவில விழிப்புணர்வு, ஆனா வட இந்தியாவில உண்மையிலேயே குஜராத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுவதாக கருதி கொண்டார்கள். அதே போன்றதொரு பிம்பத்தை கட்டமைத்து இப்போது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது தாவேகாவினுடைய தரப்பு. இது நேரடியாகவே தாவேகா செய்தா அல்லது அரசு செய்கிறதா? இது ரெண்டுமே இல்லாமல் தன்னார்வலர்களாக தாவேகாவுக்காக செய்கிறார்களா என்பதெல்லாம் இப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டிய செய்தி. இந்துவில் கூட அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவார்கள் இது போன்றதொரு செயல்களை பரப்புவதன் மூலமாக. நீங்க வைடரா போகக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அவதூறு இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசுக்கே நெருக்கடியாக முடியும். சிஎம் செல் அப்படிங்கிறது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். நீங்க நேரடியாக முதலமைச்சரினுடைய கவனத்துக்கு எதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நேரடியாகவே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற ஒரு சூழலை உருவாக்கிய ஒரு மகத்தான திட்டம். அதை கான்டாக்ட் நம்பர்ஸ்ல கொண்டு வந்தாங்க. நீங்க மெயில் அனுப்பணும், ஃபேக்ஸ் அனுப்பணும் இல்ல, கான்டாக்ட் நம்பர்ல நீங்க நேரடியாக புகார் அளிக்கலாம்னு ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி காலத்துல இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினாங்க. அதை விட மேம்படுத்தி நேரடியாக அந்த புகார்களுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதை கூட நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு போர்ட்டல்ல சிஎம்ஆர் இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப ஏதோ புதிதாக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்கிறதா சொல்லி ஒரு செய்தியை பரப்புறாங்க. அப்படி ஒரு போர்ட்டலே லான்ச் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ஒரு போர்ட்டலே கிடையாது. அப்போ இது மக்கள் இடத்துல என்னவாக போய் முடியும் அப்படின்னு சொன்னா, இதை பரப்பியதற்கு பிறகு மக்கள் அதை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறைய உதவிகள் தேவைப்படும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல அணுகும் போது அரசு எந்த ரிப்ளைவும் பண்ணாது, அல்லது அந்த போர்ட்டலே இல்லை அப்படின்றது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எப்படி அரசுக்கு நற்பெயரை உண்டாக்கும். இந்த அரசின் மீது தேவையற்ற ஒரு வருத்தத்தை உருவாக்கி விடாதா? இதை தடுக்க வேண்டியது யாருக்கு இருக்கு? ஃபேக்ட் செக்கிங்னு சொல்லி ஒரு டீமையே பிக்ஸ் பண்ணாரு கடந்த காலத்துல அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை என்னெல்லாம் அரசு குறித்து அவதூறான செய்திகள் வருதோ, அரசு குறித்து தவறான செய்திகள் வருதோ, அதை உடனடியாக ஃபேக்ட் செக் பண்ணி இது உண்மையிலேயே நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றத இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றதுக்காக ஒரு டீமை நியமனம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த டீம் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க.
எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்கன்ற சென்ஸ் நாங்க வந்து இதுக்கப்புறம் செயல்பட மாட்டோம் அப்படின்றது மாதிரியாக கூட முடிச்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து திமுக ஆட்சி காலத்துல நியமிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருந்திருக்கலாம். இப்ப புதுசாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இது மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுல விஜய் ரொம்ப தொய்வு காட்டுறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இவர்கள் சொல்ற செய்தி இருக்குல்ல, இது எதுவுமே உண்மை இல்லாத செய்தியாகவே இருக்கு. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க, வரலாறு காணாத அளவுக்கு வந்திருக்கிறாங்க, ஆமா சார். பொது தொகுதியில ஏராளமான தலித்துகளை நிறுத்தி இருக்கிறாரு விஜய். இது ஒரு அப்பட்டமான பொய். இது ஒண்ணும் புதிய செய்தி இல்ல. பொது தொகுதியில வந்து தலித்துகளை நிறுத்துறதுன்றது. அப்படி பார்த்தா நீங்க வந்து ஓவராலா 234 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில தான் விஜய் வந்து பொது தொகுதியில ஒரு தலித் வேட்பாளரை நிப்பாட்டிருக்காரு. அவரு தோல்வியை தழுவிட்டாரு. நீங்க காங்கிரஸ் நிறுத்தினதை எப்படி பாக்குறீங்க? மேலூர் மாதிரியான ஒரு பொது தொகுதியில சாதிய கட்டமைப்புகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பின்னணியாக கொண்ட அண்ணன் விஸ்வநாதனை கொண்டு வந்து நிறுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொது தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா அண்ணன் விஸ்வநாதன் மட்டும்தான். அது காங்கிரஸ் தரப்புல நடந்திருக்கு. இப்ப வேற தாவேகா தரப்புல அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நடந்ததாக ஆதாரப்பூர்வமான செய்திகள் ஒண்ணும் இல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் எங்கேயும் இல்லை. ஆனா திட்டமிட்டு 27 தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, நானே 2 ஸ்லைட பார்த்தேன் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக. பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக நண்பர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய போர்ட்போலியோக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை அப்படின்றாங்க. அது எப்படி முதல் முறையாக இருக்கும்? மரியாதைக்குரிய அக்கா சத்யவாணி முத்து ஒன்றிய அமைச்சராகவே இருந்தார். அதாவது எம்ஜிஆர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன்ல அவங்க சென்ட்ரல் மினிஸ்டராவே இருந்தாங்க. அதே மாதிரி அண்ணன் ராசா வந்து 2 முறை இருந்தாரு. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கு ஒரு முறை இருந்தாரு. தகவல் ஒலிபரப்புத்துறைக்கு ஒரு தடவை இருந்தாரு. இந்த 2G விஷயங்கள் எல்லாம் அப்பதான் வந்தது. இது சென்ட்ரல்ல நடந்த விஷயங்கள், ஒன்றிய அரசில் நடந்த விஷயங்கள். மாநில அரசிலேயே நானே என்னுடைய முகநூல் பக்கத்திலேயே பதிவு செய்திருந்தேன். அண்ணன் சுந்தரம் ஒரு பொதுவான துறைக்கு தான், பால்வளத்துறைக்கு தான் வந்து அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி அண்ணன் சங்கரன்கோயில் தங்கவேல் வந்து 2 போர்ட்போலியோ பார்த்தாரு. ஒண்ணு வந்து நகர கட்டமைப்பு ஒண்ணு பார்த்தாரு, இன்னொரு போர்ட்போலியோ ஒண்ணு கூடுதலாக அவர் வந்து வச்சிருந்தாரு. அப்ப இதெல்லாம் வந்து கடந்த காலத்திலேயே நடந்திருக்கு. 80களினுடைய இறுதியிலேயே நடந்திருக்கு. இது ஒண்ணும் புதிது இல்ல. நீங்க கடந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. மதிவேந்தன் இருந்தார், டாக்டர் மதிவேந்தன். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஒரு தாழ்த்தப்பட்ட நலத்துறை மட்டுமல்லாத வேற துறைகளை அவர் வச்சிருந்தார். தாழ்த்தப்பட்ட நலத்துறை கூட மரியாதைக்குரிய கயல்விழி செல்வராஜ் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அதே போல டெல்லி பிரதிநிதியாக அண்ணன் AKS விஜயன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தான் வந்து கடந்த திமுக ஆட்சியில வச்சிருந்தாங்க. இப்படி இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க வந்து பள்ளி கல்வித்துறை பெரிய போர்ட்போலியோ அப்படின்னா இதை விட பெரிய போர்ட்போலியோ உயர்கல்வித்துறை. அத அண்ணன் கோவி செலியனுக்கு போன முறை கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ நீங்க வந்து தேவையில்லாத செய்திகளை திட்டமிட்டு பரப்புறது, ஆமைய கொண்டு வந்து கடல்ல விடுறதுங்கிறது வழக்கமா நடக்கிற நடவடிக்கை தான். டர்டில்ஸ் வந்து கொண்டு போய் கடல்ல விட்டாங்க, இது வந்து தளபதி எறா, இதுவரைக்கும் இது நடந்ததில்லை அப்படின்றதெல்லாம் ஒரு நகைப்புக்குரியதாக அறிவுசார் சமூகத்தால பார்க்கப்படுது. ஆனா ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்கு சார் அது. அதான் சொல்றேன். ஒவ்வொரு வருடமும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து திட்டமிட்டு இல்ல இது இப்பதான் வந்து நாங்க முதல் தடவையா நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விளம்பரத்தை போடுறது இருக்கு இல்லையா? அது வந்து உண்மையிலேயே இந்த அரசு வந்து எந்த மாதிரியான அணுகுமுறையை கையில எடுத்திருக்கு அப்படிங்கறது அந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். முதல்ல நகைப்புக்குரியதாக மாறினது என்ன அப்படின்னு சொன்னா, நேரடியா போய் டாஸ்மார்க்ல கவனிச்சு இப்ப எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டாஸ்மார்க்ல கூட வாங்குறாங்களா காசு, எங்கள்கிட்ட சொல்லுங்க. இதல்ல சார் தலையாய பிரச்சனை. டாஸ்மார்க்ல 10 ரூபா கூட வாங்குறதுனால தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் நசுங்கிச்சா? இப்ப எனக்கு என்ன கவலை டாஸ்மார்க்ல கூட வாங்குறதுனால? இப்ப என்ன மாதிரி ஆட்கள் தான் கூடுதலாக இருக்கக்கூடிய ஆட்கள். நீங்க டாஸ்மார்க் பக்கம் போகாத ஆட்கள் தான் கூடுதல் தமிழ்நாட்டுல. எல்லாரும் டாஸ்மார்க் பக்கம் போறதில்ல. அப்ப டாஸ்மார்க் பக்கம் போகாத ஆட்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. இது என்ன சார் இது ஒரு கேவலமான வேலை, இந்த மாதிரி 10 ரூபாய கூட வாங்குறானா 20 ரூபாய கூட வாங்குறானான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலைன்னு இதை திட்டமிட்டு ஒரு செய்தியாக்குறது. இன்னொன்னு 10 மணிக்கு கடையை மூடணும்னு ஏற்கனவே உத்தரவுகள் இருக்கு. 10 மணிக்கு கடையை மூட சொல்லி உத்தரவு போட்டாரு விஜய். இது என்ன உத்தரவு? எதுக்கு இந்த உத்தரவு?
அப்படி ஒரு உத்தரவு இப்போது தேவைப்படுதா? 500 மீட்டர்கள்ல கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மூட சொல்லிட்டாரு. ஒரு மாமி வந்து திடீர்னு இந்த கடை வந்து 47 வருஷமா இருக்குன்னு. டாஸ்மாக்ங்கிறது வந்து எனக்கு தெரியும் 20 வருடங்களுக்குள்ள தான் டாஸ்மாக் வந்துச்சு. அதுக்கு முன்பெல்லாம் ஒயின் ஷாப், பார் தான். 47 வருஷமா டாஸ்மாக் கடை இருக்குன்னா எங்க இருந்துச்சு 47 வருஷமா டாஸ்மாக்? டாஸ்மாக்ங்கிற நிறுவனமே 47 வருஷமா இல்லையே. அப்ப அங்க இந்த கடைய மூடிட்டாங்கன்றாங்க. போய் செக் பண்ணி பார்த்தா அந்த கடை அங்கேயே தான் இருக்கு. இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. 500 மீட்டர்களுக்குள்ளாக கடை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க ஏற்கனவே வழிபாட்டு தலங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல, அதே மாரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல, குறிப்பாக நகர்ப்புறங்களை மையப்படுத்தக்கூடிய பகுதிகள்ல டாஸ்மாக் கடைகள வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு திட்டம். இப்ப திடீர்னு வந்து 500 மீட்டருக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. பாத்தீங்களா? விஜய் வந்து இத்தனை கடைய மூடிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி இதை விஜய் தான் செய்தாருங்கிற போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது இருக்கு. இது ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வாக மக்களால் பார்க்கப்படுது. ரொம்ப நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. தி ஹிந்துன்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த ஆசிரியருக்கு உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப சிறப்பான முறையில என்னென்னலாம் நடந்திருக்குன்றத கோடிட்டு காட்டி ரொம்ப அழகா அத வந்து ஆங்கிலத்திலும், தமிழிலும் நல்லா அழகா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு அந்த ஆசிரியர் சொன்னதுல எனக்கு என்ன பட்டதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்ரான் கானுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர். அவருக்கு வந்து 3,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களாம் இன்ஸ்டால. அவங்க போட்டிருக்காங்களாம் பாருங்க, தளபதின்னு ஒருத்தர் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி வெயிலிலும், மழையிலும் அலைந்து தன்னுடைய கட்சியை வளர்த்தெடுத்து அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல எல்லாரும் இந்த மாதிரி செயல்படுறதுக்கு முன் வரணும்னு. அவர் வந்து தேர்தல் பரப்புரைக்கு வெளியிலேயே வரலன்றது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நன்றா தெரியும். பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரியான செய்திகள் எப்படி போய் சேருது பாருங்க. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மூலைகளுக்கெல்லாம் போய் சேருது பாருங்க. அப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இம்ரான் கான் கட்சியை சேர்ந்த பிடிஐன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியுடைய பேரு. அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் கூட இந்த அவதூறு பரப்புறது, அந்த குறிப்பா வந்து பொய்யான செய்தி பரப்புறதுல இணைந்து கொள்கிற அளவுக்கு தெரியாதவர்கள் கூட சேர்ந்து கொள்கிற அளவுக்கு இந்த பொய்கள் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.